அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் மிக முக்கியமான ரீசெண்டாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ 2 வரையுமே கேட்டிருக்காங்க. பிஇ பிடெக் முடித்தவங்களும் டிப்ளமோ முடித்தவங்களும் அல்லது பிகாம் முடித்தவங்களுக்கும் எப்போ அப்படின்னா 2020, 21, 22, 23 இந்த 4 ஆண்டுகளில் பிஓ பிடெக்கோ அல்லது டிப்ளமோவோ அல்லது பிகாம் முடித்த எல்லாத்துக்குமே அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தராங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் யாருக்கு அதிகமாக தேவைப்படும்னா, முடித்து ஃப்ரீயாக இருப்பாங்களா வீட்டில் ப்ரெஷர்ஸு, அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு இதுதான் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கும் ஒன்றும் ஈஸியாக கிடைக்காது. அதுக்கும் நிறையா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய எடுத்த மார்க்கை வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். ஸோ முதல்லாம் அப்ரெண்டிஸ்ஷிப் அதிகமாக ஆள் போக மாட்டாங்க. இப்போ அதுக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கும் அதிகமாக ஆட்கள் போகிறாங்க. ஏன்னா அது பின்னால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தம்பிகள், தங்கைகள், நண்பர்கள் அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அப்ளை பண்ணட்டும். கிடச்சிச்சின்னா அவங்க அவங்களுக்குள்ள அவங்களுடைய இன்டர்வியூ வச்சு அவங்க மார்க் வச்சு எடுப்பாங்க. கிடச்சா ஒரு 1 இயர் அவங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணுற அனுபவம் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுறா ஒரு நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மந்த்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த NHPCன்னு சொல்லி அது ஒரு கவர்மெண்ட் ஜாபு. இன்னொன்று HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமில் நம்மளுடைய பிஇ முடித்தவங்களுக்கு மட்டும் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தராங்க. அதுக்கு ஸ்டைஃபண்ட் எவ்வளோன்னா மந்த்லி 27,000 ஸ்டைஃபண்ட். ஸோ பெரிய பெரிய கம்பெனியில் பொறுத்தளவுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் அப்ரெண்டிஸ்ஷிப்லேயே நல்ல ஒரு ஸ்டைஃபண்ட் தராங்க. நம்ம அங்கே வந்துக்கிட்டு நம்ம அடுத்த நம்மளுடைய லெவலை பார்த்து நம்ம ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கணுங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடில் அந்த கிராஜுவேட் அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கும் அது 1 இருக்காங்க, பிரிவு 1. பிரிவு 2 டிப்ளமோ முடித்தவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் இசிஇக்கு 28 சீட்டும், மெக்கானிக்கலுக்கு 25 சீட்டும், ட்ரிபிள்இக்கு 5 சீட்டும், சிஎஸ்சிக்கு 3 சீட்டும், சிவிலுக்கு 2 சீட்டும், ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 63 அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு அறிவிப்பு வழியாக இருக்குது. இவங்க எல்லாமே பிஇ முடிச்சிருக்கணும் அல்லது பிஇ அல்லது பிடெக். இந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 1 இயர் தான் கொடுப்பாங்க எல்லா அப்ரெண்டிஸுமே. இதுக்கு எவ்வளோ தராங்க ஸ்டைஃபன்னா 17 தராங்க, 17,500. நம்ம அடுத்து பிரிவு 2ல் உள்ளன்னா டெக்னீசியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ். அதில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இக்கு மட்டும் இசிஇக்கு 5, மெக்கானிக்கலுக்கு 5, மொத்தம் 10. டிப்ளமோனால இதுக்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட்னா 12,500 தான் அதுக்கு ஸ்டைஃபண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பிகாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரெண்டிஸு பிகாமுக்கு 10,500 தராங்க. 1 இயர் தான் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கு, மொத்தம் 8 இருக்குது. ஸோ இதுக்கு யாராக இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2020 அந்த இதில் அவங்க அதுக்கு பிறகு முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அப்போ 20, 21, 22, 21 வரைக்கும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 வருஷம் தான் நம்ம மேலே பார்த்தோம்ல அதில். ஸோ பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 25 இயர்ஸு. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஓபிசியாக இருந்தால் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிடலாம். நீங்கள் பிடபிள்யூ ஏதாவது நீங்கள் பிடபிள்யூடிவாக இருந்தால் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா, அதாவது 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிடலாம். இதுக்கு எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னா ஓபிசி, அதாவது ஓபிசிலேயோ அல்லது இடபிள்யூஎஸில் அதில் இருந்தீங்கன்னா நீங்கள் 60% மார்க் வாங்கியிருக்கணும். எதில் அப்படின்னா நம்ம பிஇ பிடெக்கில், அதாவது டிப்ளமோவாக இருந்தாலும். சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் 50% மார்க் வாங்கியிருந்தால் போதுமானது. பிகாமுக்கும் 50% மார்க் வாங்கியிருந்தால் போதுமானது. ஸோ இதுதான் மற்றபடி எந்த விதமானதும் கிடையாது. ஸோ இது எங்கே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க பிஇஎல் வெப்சைட்டில் அவங்க லிஸ்ட் எடுத்துருவாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கீழே லிங்க் இருக்குது,
அந்த இந்த ஃபார்ம் இந்த இது கீழே ஒரு ஃபார்ம் இருக்குது. நீங்கள் நான் இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை வாழ்க்கையின் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போகும்போது உங்கள் 10th மார்க்கு 12th மார்க்கு உங்களுடைய எல்லா செமஸ்டருடைய மார்க்கு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இல்லை நீங்கள் சிஜிபி வந்து அது எப்போ நடக்குது அப்படின்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 10/1 10/1 நடக்குது. ஸோ 10/1 நடக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். இதுதான் கீழே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் 10/1 அன்னைக்கு நீங்கள் வாழ்க்கை இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிக்கிடலாம். இதுதான். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா வந்து இது பண்ணுறது தான் நம்மளுடைய ரீசெண்டாக பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. இதுக்கு டிஏஓ டிஏஓ கிடையாது. வேறு ஒரு ஃபார்மாலிட்டியும் இதில் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து 10/1 வரையும் நமக்கு டைம் இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி NATS அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் நம்ம அதிகமாக சொல்லியிருக்கோம் எல்லா இது நம்ம இதுக்கு முன்னால் நம்ம போட்ட ப்ரீவியஸாக முன்னால் போட்ட எல்லா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதே மாதிரி நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் இருக்குது. நீங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணோடனே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எங்கெல்லாம் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கோ அவங்க உங்களுக்கு மெயில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் அந்த லாகின்லேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் அதுலேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த அப்ளை பண்ணி அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இவ்வளோ தான். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் இதை பற்றி நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போன பிறகு அவங்களை யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிஎல் வெப்சைட்டில் லிங்க் அவங்க பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அவங்க எப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்குதோ அப்போ அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது நம்ம NATSல நம்ம வந்து நீங்கள் இப்போ கூட போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதாவது ஒரு பிஇ முடித்து ஒரு இப்போ கரண்ட்டில் உள்ளவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏற்கனவே முடித்தவங்களுக்கு அது யூஸ் ஆகுமா அப்படின்னா அது தெரியலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி EEE முடித்தவங்க, ECE முடித்தவங்க, CSE முடித்தவங்க, மெக்கானிக் முடித்தவங்க, இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இல்லை அவங்க ரிலேட்டிவில் யாருக்காவது யூஸ் ஆகும். ஸோ அது மூலமாக ஒரு ஏதாவது ஒன்று சும்மா இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்களே. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.